பாரத பிரதமரின் கீழ் நேராக வரும் விண்வெளி துறைக்கு புதிதாக தமிழகத்தில் விண்வெளி கொள்கையை அறிவித்துள்ள ஸ்டாலின். நேரடியான பிரதமரின் திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஓட்டும் திமுக அரசு. தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த்குமார். உலகளாவிய மிக முக்கியமான துறை என்னான்னு பார்த்தீங்கன்னா விண்வெளித்துறை. இந்தியாவில் ஐஎஸ்ஆர் ஆரம்பிக்கப்பட்டாலும் அதன் முதல் தலைவராக இருந்த விக்ரம் சாராபாய் மர்மமான முறையில் இறந்தார். அப்புறம் விண்வெளித்துறை அப்புறம் அட்டாமிக் இதெல்லாம் தனித்தனியாக பிரிந்தது. விண்வெளித்துறையில் 2-3 விஷயம் நடக்குது. ஒன்று, டிஆர்டிஓவோடு சேர்ந்து அக்னி போன்ற ஏவுகணைகள் உருவாக்குறது. மற்றொன்று பார்த்திங்கன்னா கமர்ஷியல் சேட்டலைட்ஸ் டைரெக்டாக ஐஎஸ்ஆர்ஓவில் வருது. இது மிக முக்கியமான அனைத்து துறைகளும் யார் கண்ட்ரோலில் வரும்? பிரதமர் கண்ட்ரோலில் தான். ஸ்ரீஹரிகோட்டெல்லாம் முதல் விண்வெளி ஏவுதளம் ஆரம்பித்தாங்க. முதல்ல தும்பான்ற பகுதி திருவனந்தபுரத்துலேருந்து சவுண்டிங் ராக்கெட் விட்டாங்க பாரத அரசு. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ மாட்டு வண்டி, சைக்கிளெல்லாம் விண்வெளி பொருட்கள்லாம் எடுத்துன்னு போனாங்க. அதுக்கடுத்து நம்பி நாராயணன் படம்லாம் வந்தது. எந்தளவுக்கு நம்ம விண்வெளித்துறை வெளிநாட்டு சதிகளால் பாதிக்கப்பட்டதுன்னு இப்போ ஒரு லெவல் வந்துட்டுருக்கு. இப்போ கூட பார்த்திங்கன்னா உலகளாவிய பெரிய பணக்காரர் யாருன்னா இலான் மஸ்க்கு. காரணம் அவங்களுடைய விண்வெளி விஷயம். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ குலசேகரப்பட்டத்தில் ராக்கெட் ஏவுதளம் உருவாக்குறதுக்கு அரேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஒரு திட்டம் எது செஞ்சாலும் மாநில அரசு தான் நிலம் கொடுக்கணும். ஏன்னா ஜென்ரலாக பார்க்கும்போது லேண்ட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது தாசில்தார், வருவாய்த்துறை. அதனால் மாநில அரசு அப்போ கொடுக்கல. பல விஷயம் அண்ணாமலை கூட அந்த காலத்தில் அண்ணாதுரை பொருட்டில் அண்ணாதுரைக்கு உடம்பு சரியில்லாத போது சதீஷ் தவான் முதலமைச்சரை சந்திக்க பார்த்து முடியல, ஒரு அமைச்சர் பார்த்து, அதனால்தான் அவர் கேன்சல் பண்ணிவிட்டு மகேந்திரகிரி இதெல்லாம் ஸ்ரீஹரிகோட்டா போச்சுன்னெலாம் சொன்னார் அண்ணாமலை. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ குலசேகரப்பட்டினத்துக்கு வெற்றிகரமாக ஒத்துட்டாங்க. சூன் இட் வில் பி மெயின் லான்ச் சென்டர். அப்படி இருக்கும்போது பல்வேறு வித தொழில்கள் நடக்கும். நான் ராணிப்பேட்டை ஏற்கனவே பல வீடியோ போட்டிருக்கேன். ஏரியாவில் கூட ப்ராக்ஸேர்னு ஒரு நிறுவனம் இருந்தது. அப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர் போயிடுது, லிக்விட் ஆக்சிஜன் தயாரிக்கிற நிறுவனம். பல்வேறு நிறுவனங்கள் பல்வேறு விதத்தில் வேலை வாய்ப்பு கொடுக்கும். அது ஒரு பிரம்மாண்டமான நெட்வொர்க்கு. அப்பயே தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாடு பெரிய அளவில் தொழில் வளர்ச்சி பெற்றிருக்கும். இப்போயாவது வர்றது சந்தோஷம். ஆனால் தமிழகத்துக்கு புது விண்வெளி கொள்கை வருதுன்னு தமிழக அரசு சொல்லியிருக்கு. எந்த அரசு என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் என்ன வேணாலும் பண்ணலாம். பட் விண்வெளித்துறை இருக்கிறது டைரெக்டாக யார் கண்ட்ரோலில்? பிரதமர் கண்ட்ரோல். அவர் தான் அதுக்கான அமைச்சர். எந்த பிரதமரும் அதை தன்னுடைய கீழே தான் வச்சுருக்காங்க. தனி அமைச்சர் கொடுத்ததில்லை. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன விண்வெளி கொள்கை எவ்வாறு வேலை வாய்ப்பின்னாலாம் எனக்கு தெரியல. இதை பற்றி தெரிந்தவர்கள் தங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.